கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே மேடையில் அமர்ந்து மக்களின் கேள்வி கணைகளை நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் தொடர்கிறது. உங்க கேள்வி என்ன சுருக்கமாக? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 4 லட்சம் விசைத்தறிகள்ல 2 லட்சம் விசைத்தறிகள் இந்த பகுதியில் நம்ம தொகுதிக்கு தான் வருது. இப்போ இந்த சூழ்நிலையில் எல்லாம் இங்கே உற்பத்தியாகிற துணி எல்லாம் வட மாநிலத்துக்கு போகிறனால மிக கடுமையான சிரமத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? விசைத்தறியில் 2 விதமாக இருக்குது. ஒருத்தர் தானே தயார் பண்ணி தானே விற்கிறார், அவருக்கு பாதிப்புகள் குறைவு. இன்னொரு டைப்பு பெரும்பாலாக இருக்கிற விசைத்தறியாளர்கள் எப்படி இருக்கான்னு சொன்னீங்கன்னா, அவங்க நூலை ஒருத்தரிடத்துலேருந்து வாங்கி இவங்க கூலிக்கு நெசவு செய்து கொடுத்து அந்த துணியை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து இவர்களுக்கு கூலி மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். இது அதிக அளவில் இருக்குது. இந்த சிறு உற்பத்தியாளர்களுக்கென்று ஒரு சந்தை, ஜவுளி சந்தையை சோமனூர், கருமத்தாம்பட்டி, பல்லடம் பகுதிகளை இணைத்து உருவாக்க வேண்டும். நிச்சயமாக அதை செஞ்சு தருவான். அதை செஞ்சாதான் அங்கே பெரிய வியாபாரிகள் வட இந்தியாவிலிருந்தோ அல்லது பெரிய எக்ஸ்போர்ட்டர்கள் பிற மாநிலங்களிலிருந்தோ வருகின்றவர்கள் இவர்களிடத்தில் கொள்முதல் செய்துட்டு போக முடியும். காலப்போக்கில் இந்த சிறு உற்பத்தியாளர்கள் கூட சொந்த உற்பத்தியாளர்களாக மாறுவார். இது உங்களுடைய செயல் திட்டம். நான் இந்த எலெக்ஷனில் முதல் ஓட்டு எங்களோட பதிவு பண்ண போகிறோம். அந்த வகையில் உங்களோட அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு கேள்வியை என்னென்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெற்றி பெற்றால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டீங்க. ஆனால் இது ஒரு போட்டி, இதில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இன்கேஸ் தோற்று, அதாவது ஜெயிக்க முடியாத கட்சியாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தால் என்ன செய்வீங்க? இது வெரி சிம்பிளாக, தோற்று போனால் அன்றைக்கு அமைகின்ற அரசாங்கத்துக்கு எதிர்த்தோ அல்லது அவர்களிடத்தில் வேண்டுகோளை வைத்தோ இந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று போராடத்தான் முடியுமே தவிர செயல்படுத்த முடியும். நீங்கள் என்ன செய்வீங்க? வெற்றி பெற இல்லைன்னா கூட இந்த சமுதாயத்துக்கு எப்பவும் போராடிட்டு இருக்க கட்சி திமுக. அவங்க குறைகள் எதாக இருந்தாலும் எடுத்து நாங்கள் போராடி அதை வெற்றி பெற செய்வோம். திரு பிரபு, இது வரைக்கும் 5 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். ஒரு முறை ராஜீவ்காந்தி மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தேன். ஆகவே எனக்கென்று ஒரு தனி தகுதி இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர் மத்தியில் எனக்கு தகுதி இருக்குது. மற்ற கட்சியிலும் எல்லாம் லீடர்ஸ் எனக்கு நன்றாக பழக்கம். ஆகவே கோவை முன்னேற்றத்துக்காக நான் என்றும் பாடுபடுவேன். வெற்றி பெற இயலவில்லையான கூட சொந்த செல்வாக்கை வச்சு செய்வேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? நான் ஒரு நிழல் எம்பியாக, ஒரு ஷேடோ எம்பியாக இருந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகள்லையும் மக்கள் மன்றங்களை நிறுவி ஒரு போராட்ட களத்தை தொடர்ந்து அமைத்துக்கொள்ளும். மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி விவசாய தரப்பிலிருந்து சுருக்கமாக. விவசாயத்தை பொறுத்தவரையிலே தொழிலை விட்டு வெளியேறுகின்ற 40% விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியேறி வருவதாக கணக்கீடுகள் தெரிவிக்கின்றன. அந்த மாதிரி வெளியேறதுக்கு காரணம் விவசாயம் ஒரு லாபகரமாக இல்லை, அது ஒரு சேவையாகத்தான் கருதப்படுகிறது. அதை தொழிலாக அங்கீகரிப்பதற்காக நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? தொழில் ரீதியாக அங்கீகரிச்சிட்டாங்கன்னு வைங்க, விவசாயிகளுக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறைந்த வட்டியை விட அதிக வட்டியை விவசாயிகள் செலுத்த வேண்டும். முதல்ல விவசாயிகள் தங்களுடைய உழவு முறைகளை எவ்வளவு நவீனப்படுத்த முடியும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கான விழிப்புணர்வை அவர்களிடத்தில் ஏற்படுத்தணும். இரண்டாவது அரசாங்கம் செய்ய வேண்டியது, முதல்ல நீர் வளங்களை பாதுகாத்து நீர் வளத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். நீர் இல்லாமல் நீங்கள் என்னதான் உரம் கொடுத்தாலும், என்னதான் கடன் கொடுத்தாலும், என்னதான் சும்மாவே வட்டியே இல்லாமல் கொடுத்தாலும் விவசாயியை யாராலையும் காப்பாற்ற. சரி, இந்த 2 நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐயா வணக்கம், என் பேர் மீனாட்சி, கோவை டிஸ்ட்ரிக்ட் ஹெச்ஐவி உள்ளூர் நல சங்கத்தில் தலைவராக இருக்கிறேன். சத்தமாக பேசுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் சமூகத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் புறக்கணிப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. வேலையிலேருந்து நீக்கிறது, ட்ரீட்மெண்ட் தர்றது இல்லை, எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக இந்த கூட்டமைப்பு ஆகட்டும் ஹெச்ஐவி பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துக்கிறாங்க 2006. ஆனால் அந்த மசோதாவை இன்னைக்கு வரைக்கும் சட்டமாக நம்ம கொண்டு வரல. அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கு உங்களுடைய பங்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஆம் ஆத்மியிலிருந்து தொடங்கலாம். நிச்சயமாக அது உடனடியாக சட்டமாக்கப்பட வேண்டும். சட்டமாக்கி அதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சமூக ஒரு ஒரு
ஒரு அரவணைப்பு நாம் வந்து உறுதி செய்தாக வேண்டும். ஐயா வணக்கம். சுல்தான்பேட்டை ஒன்றிய மேற்கு பகுதி கிட்டத்தட்ட 25 கிராமங்கள் இருக்குது. இந்த 25 கிராமங்கள் பார்த்தீங்கன்னா 90% விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அனைத்து தொழில்களும் வந்து நலிவடைஞ்சு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா நிரந்தரமான ஒரு நீர் ஆதாரம் கிடையாது. இதுக்காக வந்து பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு வாய்ஸ் ஆஃப் வாட்டர் அசோசியேஷன் அமைப்பு ஏற்படுத்தி போராடிட்டு இருக்கிறோம். எதுக்காக போராட்டம்னு கேட்டிங்கன்னா நொய்யல்லேருந்து டிவைஷன் கேட்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் மட்டும் பாதை அமைத்தால் இந்த நொய்யல் வர உபரி நீர், அதாவது வந்து நாங்கள் வந்து நொய்யலை ஃபுல்லாக திருப்பி சொல்லி கேட்கல. நொய்யலை திருப்பி சொன்னால் அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நாங்கள் கேட்கறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக மழைப்பொழிவு ஏற்படுற போது ஒரு 10 days எங்களுக்கு வந்து குளம் குட்டைகளுக்கு நிரப்பி தர்ற மாதிரி ஒரு 12 கிலோமீட்டர் மட்டும் அதை பாதை அமைச்சிங்கன்னா எத்தனை வருஷம் அதை கேட்டுட்டு இருக்கு? இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அந்த போராட்டம் நடக்குது. ஆனால் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எந்தவித அரசு அதிகாரிகளும் இதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்திருக்கிறீங்க. 10-15 வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கு இதெல்லாம் கவனத்துக்கு வரலையா? நாங்கள் வந்து இப்போ அந்த சுல்தான்பேட்டைக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் முயற்சி எதுவாக இருக்குன்னா, நல்லார் மீது ஒரு அணை கட்டப்பட வேண்டும். அதில் ஏனென்றால் அதை அந்த அணை கட்டுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. ஏற்கனவே கேரளாவோடு இருக்கின்ற ஒப்பந்தத்தில் அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் பெற வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவர்கள் ஒரு அணையை கட்டி கொண்டு அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது என்கிற ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை கேரளாவிட்டிருந்து நமக்கு பெறணும் நம்ம. ஆனால் அணை கட்டி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் கேரளா அரசு நமக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை தராத காரணத்தினால நல்லாறு அணையின் மீது நாம் ஒரு அணை கட்ட இயலவில்லை. அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை கேரளா அரசாங்கத்திடம் இருந்து பேசி பெற வேண்டும் அல்லது சுப்ரீம் கோர்ட்டை அணுகி பெற வேண்டும். அதற்கு பிறகு இந்த சுல்தான்பேட்டையினுடைய நீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அது அமையும் என்று நான் கருதுகிறேன். நல்லாறு அணையில் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக கடந்த 10 ஆண்டுகளாக யாருக்குமே எந்த விவசாயிக்குமே இது வரைக்கும் தெரியாது. ஒரு புதிய செய்தி இப்போ கேள்விப்படுறது காதில் தேன் பாயிற மாதிரி அதான் உண்மை. உணர்வு வருதுங்க. அந்த சரத்திலேயே செஞ்சோம்னு சொல்றதே அதே ஒரு எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்குது. பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கு, பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்குது. அப்போ அவங்க செய்யாத இது இரு மாநிலங்கள் பாராளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. இல்ல நீங்க ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கணும். மத்திய அரசில் இருக்கிறவர்கள் 2 மாநில அரசுகளோடும் பேசித்தான் பண்ண முடியும். எல்லோருமே இருந்திருக்கிறோம். நாங்கள் 6 ஆண்டு காலம் தான் இருந்தோம். 60 ஆண்டு காலத்தில் வெறும் 6 ஆண்டு காலம் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். பாக்கி 54 ஆண்டு காலம் காங்கிரஸ் இருந்திருக்குது. 6 வருஷங்கள் சின்ன சின்ன கட்சிகள் மாறி மாறி இருந்திருக்கிறார். இது ஏன் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை என்பதை அவ்வளவு எளிதாக தீர்த்து வைப்பது கடினம் நடைமுறையில். ஆனா அதற்கான முயற்சிகளை ஒரு பகுதியில் இருந்து கொண்டு அணைக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு மத்திய அரசாங்கம் 2 மாநிலத்து கூட பேசி அதை வாங்க முடியாதுங்கிற நிலைமை கேவலமா இருக்குதுங்க எங்களுக்கெல்லாம். ஆட்சியில் இருந்தேன், ஆனா இந்த பிரச்சனை எங்கிட்ட வரல. உங்ககிட்ட வந்தாதான் செய்வீங்களா? அப்படி இல்ல, நீங்க பார்த்து செய்ய வேண்டிய வேலை இல்லையா? அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. போய் பார்த்து ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன்னா பிஜேபி காங்கிரஸ்காரருக்கு சேர்த்து சப்போர்ட் பண்றாரு. அவன் கடவுள் இல்ல, பண்ணனுக்கு தெரியாதுங்கிறத அவர் யதார்த்தமா சொல்றாரு. தெரியாததை தெரிந்த மாதிரி நாம பேசிக்கிறதுங்கிறது வேற, தெரியாததை தெரியவில்லை எனக்கு என்று ஒப்புக்கொள்ள. காட்சி ரொம்ப புதுசு, எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த அளவுக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்காக பாரதிய ஜனதா வேட்பாளரும் யதார்த்தமான உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதாவது அரசியல் இல்ல, இவங்க வாழ்க்கை. அது இல்ல, உங்களை பாராட்டுவதற்கு எந்த அளவிற்கு இங்க தேவை இருக்குதோ அதே அளவிற்கு நீங்க ஏன் செய்யலுங்கிற கண்டிக்கிற வாழ்க்கை பிரச்சனை அவங்க. நீங்க பதில் சொல்லுங்க சார். அவங்களுக்கே தெரியல இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும்னு, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியாம இருந்தா அது தவறு இல்ல. ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தவருக்கு தெரியணுமா இல்லையா? அக்ரிகல்ச்சர் தெரியணும் இல்லையா? இது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது சார். இதுக்கு ஒரு தீர்வு நதிகளை இணைச்சாவே போதுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் எல்லாம் யார் இணைக்கிறது? அதான் நம்ம யாருங்க பார்லிமெண்ட்ல நீங்க உட்கார்ந்துருக்கோம், நம்ம போறோம், அமைச்சர்கள் இருக்காங்க. அப்புறம் இருக்கு பார்லிமெண்ட் ஆட்சியில கூட பங்கு பெற்றவங்க இருப்பாங்க. அவங்க உயிரை கொடுத்தாவது நதிகள் இணைச்சிருக்கலாம், ஏன் இணைக்கல? அது எப்படி? நான் சொல்றேன் கேட்டுங்க. இதுல அந்த மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறத நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசுங்கிறது திட்டமிடுகின்ற ஒரு பாடி. அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 99% மாநில அரசுகளுடைய உடன்பாடோடு தான் செய்ய முடியும். அதுதான் நம்ம அரசியல் அமைப்பு. ஒரு ரயில்வே கேளுங்க, நீங்கள் ஏன் செய்யலைன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அது 100% கரெக்டு. என்னச்ச நீங்கள் ஏன் விரிவுபடுத்தலின்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கு நிலத்தை ஆர்ஜிதம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மாநில அரசுக்கு தான் இருக்குது. எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, மத்திய மாநில அரசுகளினுடைய அதிகார வரம்புகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான்
ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையாக செயல்பட்டாரா இல்லையா என்கிற தீர்ப்பை கொடுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் ஏன் செய்யலை, உங்களுக்கு ஏன் தெரியலன்னு அண்ணன் என்ன கடவுளா இந்தியாவினுடைய அத்தனை பிரச்சனையும் அவர் தெரிந்து கொள்வதற்கு? எந்த பிரச்சனை எங்களுக்கு தெரிய வருகிறதோ அதன் மேல நடவடிக்கை எடுக்கலனா தான் நாங்கள் குற்றவாளிகள். தெரியாத பிரச்சனையை தெரியவில்லை என்று ஒத்துக்கொள்வதற்கு பெரிய மனவலிமை வேண்டும். ஐயா, இதற்காக நதிநீர் பிரச்சனையில மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, காவிரி ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, யாருக்குமே அதிகாரம் இல்லாம போகுது. நதிநீர் பிரச்சனையில மட்டும் யாருக்கு தான் அதிகாரம், யாருக்கிட்ட போய் நாங்க முறையிடுறது? அதை சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்க மம்தி எடுத்துட்டு பாடுபடுற முடியாதவியா, எங்களுக்கு தெரியாது யாருக்கு அதிகாரம்ங்கிறத சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க ஐயா. மக்கள் மன்றத்தில் அவர்கள் முறையிடலாம், மக்கள் மன்றம் அவர்களுக்காக இருக்குது. நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்குது. ஒரு டிபேட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், அது எளிது. ஆனால் நடைமுறையில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அமைப்புக்குள்ளாக செயல்படுகிற பொழுது இரு சாரருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை அமுல்படுத்த வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த வகையில் தான் இது பல்வேறு பிரச்சனைகள் இழுத்துக்கொண்டே போனாலும் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு என்பது இன்றைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவனாசி அத்திக்கடவு திட்டம் இப்பொழுது நடைமுறையிலே சாத்தியம் என்று வந்திருக்கிறது. இப்போ பணம் தான் இல்லைன்னு தான் அது நிற்குது. பணம் வந்துட்டா அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற முடியும். மேலும் பல காரமான கேள்விகளோடு நீங்க காத்திருக்கிறீங்க. வாக்காளர்களின் கேள்வி கணைகள் மீண்டும் பாயும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மோதும் வேட்பாளர்கள், கணிக்கும் வாக்காளர்கள் தொடர். ஒரு நடி அந்த மாற்றுத்திறனாளி அவங்களால வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளி தங்கை அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு நீங்க படிச்சு சொல்லுங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, சாதியை சொல்லி இழிவுபடுத்தி திட்டினால் வன்கொடுமை சட்டம் உள்ளது, அதுபோல் மாற்றுத்திறனாளியின் ஊனத்தை கிண்டல் கேலி செய்பவர்களை தடுக்க சட்டம் கொண்டு வரப்படுமா?